India is a laundromat for Kremlin. ரஷ்யாவுக்காக உலகத்தின் குளோபல் கிளியரிங் ஹவுஸா இந்தியா செயல்படுறாங்க. எப்போ டாரிஃப்க்குலாம் மகாராஜா பாத்தீங்கன்னா இந்தியா. என்னடி இது? இத மாதிரி பல குற்றச்சாட்டுகளை இந்தியா மேல வச்சது யாரு? ரஷ்யால நடந்த மீட்டிங்ல சென்னைக்கு ஒரு மாஸ் அப்டேட்டை ஜெய்சங்கர் கொடுத்திருக்காரு. அது என்ன? இத மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க, இது உலக அரசியல் வித் உங்கள் எஸ்கே. போன வாரம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் புட்டினுக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்கிறாரு. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்தியா மேல யுஎஸ் குற்றச்சாட்டுகளை வச்சுட்டே இருக்காங்க. இந்த தடவை யுஎஸோட ட்ரேட் மினிஸ்டர் பீட்டர் நவாரோ ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது என்னன்னா, இந்தியா தான் ரஷ்யாவோட லாண்ட்ரோமேட்டா செயல்படுறாங்க. It's a laundromat for the Kremlin. உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரலாம், அது என்னங்க லாண்ட்ரோமேட்? பொதுவா நமக்கு எல்லாரும் தெரியும் லாண்ட்ரிங், அதாவது கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு பேர் தான் லாண்ட்ரிங். அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான் லாண்ட்ரோமேட். இப்ப சாங்ஷன்ஸ் போடப்பட்ட ஆயிலை எடுத்து இந்தியா அதை ரிஃபைன் பண்ணி உலகம் ஃபுல்லா அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதுக்கு தான் பீட்டர் நவாரோ இந்தியா லாண்ட்ரோமேட்டா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவுக்கு ரஷ்யாவோட ஆயிலே தேவைப்படலை, ஆனா எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்தியா இது மாதிரி செயல்படுறாங்க. அந்த பணத்தை வச்சு தான் ரஷ்யா போரை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இந்தியா மேல வைக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு குளோபல் கிளியரிங் ஹவுஸா செயல்படுறாங்கன்னு பீட்டர் நவாரோ ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதாவது நம்ம ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிஸ் ஆயிலை ரிஃபைன் பண்ணி யூரோப்புக்கு இன்டைரக்டா வித்து நிறைய லாபம் பார்க்குறாங்க. இதனால ரஷ்யாவுக்கு பணம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. வாரை கண்டினியூ பண்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த பீட்டர் நவாரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா மேல வேற ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அது என்னன்னா, இந்தியா இஸ் மகாராஜா ஆஃப் ஆல் டாரிஃப். India is the Maharaja of tariffs. அதாவது இந்தியால தான் உலகத்திலேயே டாரிஃப் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால அமெரிக்காலேருந்து வர பொருட்கள் இந்தியாவில் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. அதனால மக்களால் அதை வாங்க முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். எத்தனை தடவை தான் அதே குற்றச்சாட்டை இந்தியா மேலே வைக்க போறீங்கன்னு இந்தியா ஒரு கடுப்பில் இருக்காங்க. ஜெய்சங்கர் இதுக்கு ரஷ்யாவில் ஒரு மாஸ் ரிப்ளை கொடுத்துருக்காரு. We are not the country which has the biggest trade surge with Russia after 2022. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ரஷ்யாவுக்கு போயிருந்தாரு. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அவர் அட்டென்ட் பண்ணாரு. அங்க சொன்ன முக்கியமான விஷயங்களை நம்ம இங்க பார்ப்போம். அங்க யூஎஸ் சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவர் மறுபடியும் ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எத்தனை தடவை தாங்க சொல்றது, நாங்க உலகத்தின் நம்பர் 1 ஆயில் இம்போர்ட்டர் இல்ல. We are not the biggest purchasers of Russian oil. We are not the biggest purchasers of Russian LNG. அமெரிக்கா தான் ரஷ்யா கூட அவங்களோட ட்ரேடை ரீசெண்ட் டேஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நாங்க அமெரிக்கா கிட்ட இருந்தும் ஆயில் வாங்குறோம், ரஷ்யா கிட்ட இருந்தும் ஆயில் வாங்குறோம். We also buy oil from America. எங்க நாட்டுக்கு ஆயில் ரொம்ப தேவை. அந்த ஆயிலை நாங்க எங்க நாட்டு தேவைக்காக மட்டுமே யூஸ் பண்றோம். இது எங்க நாட்டோட நலன் கருதி தான் நாங்க இந்த ஸ்டெப்பை பண்றோம்னு அவர் ஒரு மாஸ் அப்டேட்டை திருப்பம் கொடுத்திருக்காரு. இந்தியா கிட்ட இருந்து ஆயில் வாங்க விருப்பம் இல்லைன்னா நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. இப்ப சென்னைக்கு ஒரு மாஸ் அப்டேட்னு நான் வீடியோ முதல்ல சொன்னேன். அது என்ன ஒரு மாஸ் அப்டேட்? ரஷ்யால நடந்த மீட்டிங்ல ஜெய்சங்கர் சொன்ன இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை விளாடிவாஸ்டாக் மெரிடைம் காரிடார் 2019 இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடியும் ரஷ்யன் அதிபர் புட்டினும் மீட் பண்ணப்ப இந்த மேரிடைம் காரிடரை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், இதை எப்படி எக்ஸ்பெடைட் பண்ணலாம், இல்ல இதை எப்படி சீக்கிரம் முடிக்கலாம்னு பல டிஸ்கஷனை போட்டு ஒரு MOI போட்டாங்க. இந்த மேரிடைம் காரிடர்னால இந்தியாவுக்கு பல நன்மைகள் உண்டாகும். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட ஷிப்ஸ் எல்லாம் யூரோப்ல இருக்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வழியா தான் போவோம். கிட்டத்தட்ட அந்த பயணம் 40 நாள் எடுக்கும். இப்ப சென்னை டு விளாடிவாஸ்டாக் காரிடர்னால இந்த பயணம் 24 டேஸ்க்கு கட் ஆகும். இப்ப ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இது ரஷ்யாவுக்கு எப்படி உதவுதுன்னு நம்ம பார்ப்போம். ரஷ்யாவுக்கு அவங்களோட ஃபார் ஈஸ்ட் சைடு, அதாவது சைபீரியா, விளாடிவாஸ்டாக்ல நிறைய மினரல்ஸ், சீ ஃபுட் இதெல்லாம் இருக்கு. இதை உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மேரிடைம் காரிடர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு சூயஸ் கெனால் எப்பயுமே ஒரு செக் பாயிண்ட்.
இப்போ யூஎஸ் திடீர்னு வந்து நான் சூயஸ் கெனாலை பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஒரு ஆல்டர்னேட் ரவுட் வேணும். இந்த ஆல்டர்னேட் ரவுட் நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து ஒரு பெரிய அட்வான்டேஜை நம்ம நாட்டுக்கு கொடுக்கும். 2019 இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க. 2020 கோவிட் வந்தனால இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. போன வருஷம் நவம்பரில் இந்த ப்ராஜெக்ட் லைவ் ஆயிடுச்சுன்னு நம்மளோட ஷிப்பிங் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போ ரஷ்யாவில் இந்த மீட்டிங்கில் ஜெய்சங்கர் இந்த மேரிடைம் காரிடருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட ட்ரேடை இன்னும் ஃபாஸ்ட்டாக சிறப்பாக செயல்படுத்தணும்னு ரஷ்யா கிட்ட கேட்குறாரு. ரஷ்யாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. We also spoke about connectivity initiatives, the Chennai-Vladivostok Eastern Maritime Corridor. இந்த ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்மையிலே ஒரு பெரிய அட்வான்டேஜ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ ரூட் டைம் ரொம்பவே கட் ஆகுது. நம்ம இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு பல பொருட்களை ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆயில் அப்புறம் முக்கியமான மினரல்ஸை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஈஸியாக இம்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த போர்ட்டை நம்ம நேவல் எக்ஸசைஸ், அதாவது ரஷ்யா, ஜப்பான், இந்தியா இந்த மாதிரி பல நாடுகள் ஈஸியாக நேவல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஒரு ரூட்டாக இருக்கும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு நான் போனஸ் நியூஸை சொல்ல போகிறேங்க. போன வாரம் தான் ட்ரம்ப்பும் புட்டினும் மீட் பண்ணி ரஷ்யா உக்ரைன் வார் சீக்கிரம் நிறுத்த போகிறாங்க நம்மளாம் நினச்சோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார் டிஸ்கஷன்ஸில் இனிமேல் நான் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டேன், ட்ரம்ப் ஒரு பேக் ஸ்டெப் எடுத்திருக்காரு. அதே மாதிரி புட்டினும் ஜெலன்ஸ்கியும் இப்போதைக்கு மீட் பண்ண மாட்டாங்க, இதில் இனிமேல் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அப்படின்னு ஒரு நியூஸ் கசிஞ்சு வந்திருக்கு. இனிமேல் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இந்த மாதிரி பரபரப்பான பல நியூஸை நம்ம இனிமே வரப்போகிற காலத்தில் பார்ப்போம். இந்த மாதிரி அப்டேட்டடான நியூஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காத ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.